எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், அவருடைய தம்பி பாய்சன் குடித்து இறந்து விட்டார். அவருடைய ஜாதகத்தில் அந்த தம்பி இறப்பதற்கான கிரக நிலை எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். அதன் பிறகு தம்பி இறந்து ஓராண்டு காலம் கழித்து அவருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணமும் எதன் அடிப்படையில் நடந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு கிரகம் நூற்றுக்கணக்கான காரகத்துவத்தை செயல்படுத்தும். உயிர் காரகத்துவத்தை சில கிரகங்கள் கொடுத்தது என்றால் பொருள் காரகத்துவத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். பொருள் காரகத்துவத்தில் நன்மையாக கொடுத்தது என்றால் உயிர் காரகத்துவத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதுபோல் ஒரு கிரகம் பலவிதமான காரகத்துவங்களை கொண்டுள்ளது. அந்த காரகத்துவத்தில் அனைத்து காரகத்துவத்தையுமே நன்மையாக தராது. ஒரு காரகத்துவத்தை கொடுத்தால் இன்னொரு காரகத்துவத்தில் பிரச்சனை ஏற்படும். இதுபோல தான் அனைத்து கிரகமுமே செயல்படும். அதுபோல் இவருடைய ஜாதகத்தில் அந்த தம்பி இறப்பதற்கான காரணத்தையும் அந்த செவ்வாய் என்ற கிரகம் கொடுத்தது. அதேபோல் அந்த திருமணத்தையும் அவர்தான் கொடுத்தார். இவருடைய ஜாதகத்தில் அதன் அமைப்பை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இவர் 2/6/1997 பிறந்துள்ளார். இவர் மாலையில் 4 மணியில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவர் பிறக்கும் பொழுது கேது திசை 9 மாதம் 2 நாட்கள் பிறந்துள்ளார். சுக்கிர திசை ஒரு 20 ஆண்டு காலம், சூரிய திசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர திசை ஒரு 10 ஆண்டு காலம். 36 வயது 9 மாதம் 2 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சந்திர திசை தான் நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு தற்போது வயது 29 வயது 2 மாதம் 10 நாட்கள் ஆகிறது. இப்போது நடப்பது இவருக்கு சந்திர திசையில் ராகு புத்தி 4/2/2027 வரைக்கும் நடக்கிறது. இவருடைய லக்கணம் துலாம் லக்கணம். 4இல் குரு, 6இல் சனி கேது, 7இல் புதன், சந்திரன் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அமாவாசை ஆகக்கூடிய சந்திரன். 8இல் சூரியன், 9இல் சுக்கிரன், 11இல் செவ்வாய், 12இல் ராகு. செவ்வாயும் ராகுவும் 2 டிகிரிக்குள் நெருங்கி இருக்கிறார்கள். இவருடைய முதலில் இவருக்கு தம்பி பாவகமாகிய இறப்பதற்கான காரணம், இவர் தம்பியை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவகம் மிகவும் பலவீனமாக உள்ளது. எப்படி என்றால் 3ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவக அதிபதி குரு நீசமாகி 4ஆம் இடத்தில் கேந்திர பலத்தோடு தான் இருக்கிறார். ஆனால் 3ஆம் பாவகாதிபதி நீசம். அதேபோல் அந்த பாவகத்திற்கு சனியினுடைய 10ஆம் பார்வை கேதுவோடு சேர்ந்து செவ்வாய் ராகு இருவரும் 2 டிகிரிக்குள் நெருங்கி அந்த செவ்வாயும் ராகுவும் செவ்வாயினுடைய 7ஆம் பார்வை சனியை பார்க்கிறது. அந்த சனி 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்பொழுது 3ஆம் பாவகாதிபதி நீசமாகிவிட்டார். 3ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் ராகு கேது அனைவருமே 3ஆம் பாவகத்திற்கு சனியினுடைய பார்வையால் தொடர்பு கொள்கிறார்கள். அதேபோல் காரக கிரகமாகிய செவ்வாய் ராகுவோடு 2 டிகிரிக்குள் நெருங்கிய அமைப்பில் இருக்கிறார். 12ஆம் இடத்திற்கு வருவதற்கு இன்னும் 2 டிகிரி தான் இருக்கிறது 12ஆம் பாவகத்திற்கு செவ்வாய் வருவதற்கு. அதேபோல் இந்த செவ்வாய்க்கு சனி கேதுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் ராகு இருவரும் தொடர்பு கொள்கிறார். காரக கிரகமாகிய செவ்வாயும் பலவீனமாகிறார். அதுபோல் 3ஆம் பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் செவ்வாய். இதுபோல் அனைத்தும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அவருடைய தம்பி இந்த 3ஆம் பாவகத்திற்கு கடுமையான பலவீன அமைப்பு இருப்பதால் அவருடைய தம்பி பாதிக்கப்பட்டு மருந்து குடித்து விஷம் குடித்து இறந்து விட்டார். இவர் அந்த செவ்வாய் என்ற கிரகம் ராகுவோடு சேர்ந்த அமைப்பினால் சந்திர தசை செவ்வாய் புத்தியில் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது. அதேபோல் அந்த செவ்வாயே இவருக்கு திருமணத்தையும் கொடுத்திருக்கிறார். செவ்வாய் 7ஆம் அதிபதி என்பதால் அவர் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் 3ஆம் அதிபதி குரு இந்த இடத்தை தொடர்பு கொள்கிறார். செவ்வாய் ராகு இருவருமே தொடர்பு கொள்கிறார். 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதேபோல் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால் 3, 7, 11 இந்த தொடர்பு பெற்ற காரணத்தினால் இவர் சந்திர தசை
ராகு புத்தியில் ராகு வந்து 7ஆம் அதிபதி தொடர்பை வாங்கின செவ்வாய் ராகு புத்தியில் இவருக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து ராகு புத்தியில் அவருக்கு திருமணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ அந்த சமயத்தில் சந்திர திசை ராகு புத்தி திருமணத்தை கொடுத்தால் அந்த திருமணம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. திருமணம் நடந்து இப்போ ஒரு 2 வருடம் 2 அல்ல 2.5 ஆண்டு வருடம் ஆகிறது. ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு இல்லை. அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் அதிபதி சூரியன் 8இல் மறைந்திருக்கிறார். குழந்தை பாக்கிய அமைப்பிற்கு அது தவறான விஷயமாகும். அதேபோல் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி கேதுவோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து சனியை தொடர்பு கொள்கிறார். 5ஆம் பாவகாதிபதி பலவீனமாக இருக்கிறார். குருவும் நீச்சனுடைய அமைப்பில் தான் இருக்கிறார். இதனால் குருவுடைய வீடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2 வீடுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குரு நீசமாகி இருக்கிறார். 5ஆம் பாவகாதிபதி சனி அதிக பலவீன அமைப்பில் இருக்கிறார். இதனால் தான் இவருக்கு குழந்தை பாக்கியம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிறது. இவர் வந்து திருமணம் அமாவாசை சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் திருமணத்தை தாமதமாக செய்ய வேண்டும். ஆனால் திருமணத்தை சந்திர தசை ராகு புத்தியில் திருமணத்தை கொடுத்து இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு சிறப்பான அமைப்பில் இல்லாத அளவிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அளவிற்கு இருக்கிறது. இதுபோல் ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் பார்த்து நாம் மிகவும் தெளிவாக வரும் வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்லலாம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.